வாசிக்கலாம். 6வது சங்கீதம் 2வது வசனம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்பு நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்குவீராக. ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்மை எல்லா பலவீனங்களிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார், எனக்கு சுகம் உண்டாகும். என் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதிலை தருவார். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், பிணியாளிகளை நீ குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை என்ன செய்யும், நீட்டும் என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். யாருடைய பிணிகள் சுகமாக்கப்பட வேண்டும்? 30வது வசனம், 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை என்ன செய்ய வேண்டும், குணமாக்க வேண்டும். பிணியாளிகளை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். ஆண்டவர் பிணிகளை, வியாதிகளை சுகமாக்குகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு அவர் சுகம் தருகிறது மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்ற மக்களுக்கும் கர்த்தர் சுகத்தை தர வேண்டும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது என்ன செய்வார்கள், சுகமாவார்கள். இப்போ அந்த அனுபவம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போய் கொண்டிருக்கிறது. நமக்கு வியாதி வந்தவுடனே என்ன செய்வோம், உடனடியாகவே ஆஸ்பத்திரிக்கு போவோம். உடனடியாக வியாதி வந்த உடனே நம்ம செய்கிறது என்ன, காய்ச்சல் வர்றது மாதிரி இருக்கு டாக்டர், காய்ச்சல் வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி, அது காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தாலே உடனே ஓடி போயிடுவோம், டாக்டர்கிட்ட போயிடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. நீங்கள் யாக்கோபின் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் படிக்கிறீர்கள், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி என்ன செய்ய, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன செய்வானாக, டாக்டர்களை அழைப்பானாக அப்படின்னு சொல்லல. முதல்ல என்ன செய்யணும், சபையின் மூப்பர்களை அழைப்பான். சபையில் மூப்பர் இருந்தா தான் மூப்பர் அழைப்பாங்க. முதல்ல சபையில் என்ன, யார் இருக்க வேண்டும், மூப்பர்கள் இருக்க வேண்டும். பாஸ்டர்ஸை அழைக்க வேண்டும் சொல்லலைங்க, மூப்பர்களை அழைக்க வேண்டும். அப்போ சபையில் வளர 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 வியாதி பிரச்சனைகள் என்கிறது வரும், பல விதமான பிரச்சனைகள் குடும்பங்களில் வரும். வரும்போது அவர்கள் உடனடியாகவே ஒரு பாஸ்டரையை நம்பி இருந்தாங்கன்னா நிச்சயமாக நடைமுறையிலே அது சாத்தியம் இல்லை. ஆகவே எப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட வேண்டும் என்பது அந்த வசனத்தில் இருக்கிறது. வீடு சந்திப்பு எப்போ அப்படின்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இப்போ சும்மா சுகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூப்பர் தேவையில்லைன்னு தான் அர்த்தம். அதில் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது வாரந்தோறும் உங்களுக்கு மூப்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. பாஸ்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாரந்தோறும் பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணால் வியாதி வராது. வாரந்தோறும் மூப்பர் இல்லைன்னா செல் லீடர் வந்து ஜெபம் பண்ணால் எங்கள் வீட்டில் என்ன வராது, வியாதி வராது அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆகவே எங்கள் சபையிலேருந்து யாரும் வராதனால பக்கத்து சபையில் உள்ளவர்களை நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுகிறோம். பக்கத்து வீட்டில் ஜெபிக்க வர்றதான பாஸ்டரை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, பக்கத்து வீட்டில் வர்ற பாஸ்டரை கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்து வீட்டில் வாரந்தோறும் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறார், எங்கள் பாஸ்டர் வர்றதே இல்லை, எங்கள் சபையிலேருந்து யாருமே வர்றதில்லை. நீங்கள் நல்லா சுகமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் நல்லா சுகமாக இருக்கீங்க? சுகமாக இருக்குன்னு வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? உங்களுக்கு வியாதி இருக்கும் என்றால், பலவீனம் இருக்கும் என்றால், சபைக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கிறீங்கன்னா, வியாதி வந்தால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெபக்குழு தலைவருக்கு பேசுங்க, உங்கள் ஏரியாவில் லீடர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய சோனல் லீடருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, உங்களுடைய ரீஜன் அளவில் இருக்கிறத நான் பாஸ்டருக்கு சொல்லுங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்டால் என்ன கூப்பிடலாம். ஆஸ்பத்திரியில் நீங்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிவியுங்கள். தெரிவித்தால் நாங்கள் வந்து என்ன செய்வோம், உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். தேவையின் அடிப்படையிலே யார் வந்து ஜெபம் பண்ணுவாங்களோ ஜெபம் பண்ணுவோம். ஆகவே உங்களுடைய வியாதிகள் பிரச்சனை உள்ள ஆட்கள் அந்த தகவலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தெரிவிக்க வேண்டும்.
ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தாலும், வரங்கள் வல்லமையில இருந்தாலும், அந்த அளவுக்கு நீங்க நிறைக்கிற அளவுக்கு இல்லை. எப்படின்னு சொல்றேன், நீங்க வியாதிப்பட்ட உடனே ஆவியானவர் எங்களுக்கு உடனே சொல்ல மாட்டார். சோத்திரம். அதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டியது வெளிப்படுத்துவார். இப்போ ஃபோன் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கிறது. நீங்க ஃபோன் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா ஆட்கள் வந்து என்ன செய்வார்கள்? ஜெபம் பண்ணுவார்கள். ஆகவே முதலாவதாக ஜெபத்திற்கென்று ஆட்களை நீங்க கூப்பிடுங்கள். முதலாவதாக ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபத்தின் மேலதான் முதல் நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் தான் என்னை சுகப்படுத்துவார் அப்படி என்று சொல்லி, சின்ன வியாதியானாலும் பெரிய வியாதியானாலும் எல்லாவற்றுக்கும் நாம் முதலாவதாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீங்க ஜெபிக்கலாம், இல்லைன்னா சபையின் மூப்பர்களை வரவழைத்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன செய்வார்கள்? ஜெபம் பண்ண கடவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் என்று அந்த எண்ணெய் பூசுவதும் ஒரு அடையாளமா எடுத்துக்கொள்ளலாம். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகத்தில் சும்மா எண்ணெயை பூசுறதுங்கிறது அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெய் பூசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பொழுது நாம் வீடுகளில் போய் ஜெபிக்க முடியும். ஜெபம் பண்ணா நிச்சயமாகவே கர்த்தர் வியாதிகளை சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது என்ன செய்வார்கள்? சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். அவ்வளவு போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. கைகளை வச்சாலே போதும். ஒரு சன்னியாசியை ஊழியக்காரர், திருமணமாகாதவர், அவர் தாடியெல்லாம் வளர்த்துட்டு காவி உடை போட்டுட்டு ஆண்டவருக்கு ஒரு வல்லமையா ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். நான் வியாதியா இருக்கும்போது வந்து ஜெபம் பண்ணார். நீண்ட ஜெபம் ஒன்றும் பண்ணல. அவர்கள் பண்ண ஜெபம் என்னன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், 5 ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார். அவ்வளோதான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். போனார், அவ்வளோதான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனார். எதை போக சொன்னார்? வியாதியை போக சொன்னார், காய்ச்சலை போக சொன்னார். அவர் போன உடனே அது போயிடுச்சு. ஆகவே நீங்கள் போ என்றால் நிச்சயமாய் வியாதி போகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தமாவார்கள். ஆகவே நம்ம விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பக்கத்து வீட்டில் சுகம் இல்லாத ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம போய் ஜெபிக்கலாம். ஆமென். அநேகரை நாம ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஆயுதமாய் தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தில் நிறைந்து போய் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து அவங்க விசுவாசிப்பாங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கள் அற்புதம் செய்வார், நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆட்களுக்கு ஜெபத்திலே நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு போதகர், பெரிய போதகர், எந்த காரியமா இருந்தாலும் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், இதுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார். பிரயாணம் போகிறேன், இதுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார். ஜெபம் பண்ணுவதற்கு கேட்கறதுக்காக வெட்கப்படவே மாட்டார். ஜெபத்தில் அது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை தான் அது காட்டுகிறது. அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஜெபிக்கும்படி சொல்லுவார். அப்படினாலே ஜெபம் யார் செய்கிறாங்களோ, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் வியாதிகளையும் வராமல் கர்த்தர் நம்மை காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் என்றால் பிசாசு பலவீனங்களை போட மாட்டான். பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் நம்மை காக்கிறதுக்கு ஒரு வழி என்னவென்றால், நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் வியாதிக்கு எதிரானது. Prayer is against the sickness and diseases. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே ஜெபத்தினாலே விடுதலை உண்டு, வல்லமை உண்டு. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் வியாதிய பிசாசு நம்முடைய சரீரத்தில் போடுறதுக்கு அவன் என்ன செய்வான்? பயப்படுவான். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 12வது அதிகாரத்திலே நீங்கள் 22வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். 21, 22
23 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். எந்த வீட்டில் இரத்தத்தை பார்க்கிறாரோ அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் என்ன செய்ய மாட்டான்? கடந்து வரமாட்டான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதாவது தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை ஜெபிக்கிறவர்கள் மேல் வராது. தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் வராது. ஆமென், அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீட்டிலே தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றிய விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்க வீட்டில், எந்த வீட்டிலையும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் இருக்க வேண்டும், இயேசுவினுடைய வார்த்தை இருக்க வேண்டும், வசனம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அந்த வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற மக்களா இருந்தால், குடும்ப ஜெபம் இருக்கிற வீட்டில் நிச்சயமாகவே சாத்தான் பிரவேசிக்கவே மாட்டான். பிசாசு என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். சில வீடுகளில் எப்போதுமே அடிக்கடி வியாதி, அடிக்கடி வாதை, அடிக்கடி பிரச்சனை. அந்த வீட்டில் ஜெபம் இல்லை என்பதுதான் அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பம் நாம் ஜெபிக்கிற அந்த குடும்ப ஜெபம் இருக்கிறதே, அது இல்லாத ஒரு காரணத்தினால தான் அநேக வீடுகளில் வியாதிகள் வருகிறது. ஆகவே எந்தெந்த வீட்டில் இதுவரை குடும்ப ஜெபம் இல்லையோ அவள் எல்லாரும் இன்றிலிருந்து குடும்ப ஜெபம் செய்ய ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமா? கரங்களை வைத்து ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே, இன்றிலிருந்து கர்த்தாவினுடைய சமூகத்திலே குடும்பமாய் ஜெபிக்கும்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இதை நாங்கள் நிறைவேற்றும்படி கிருபை செய்வீராக. அதுக்கு தடை வரக்கூடாது, அதில் ஒரு சோம்பல் வரக்கூடாது, ஒரு இடையூறு வராமல் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வீட்டில் பிசாசின் போராட்டம் நீங்கும்படி, எங்கள் வீட்டில் இருக்கிற வியாதி பலவீனம் நீங்கும்படி, எங்கள் வீட்டில் உண்டாகிற நஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்படி, கஷ்டங்கள் நீங்கும்படி, துன்ப துயரங்கள் நீங்கும்படி நாங்கள் எங்கள் வீடுகளில் தினந்தோறும் ஆண்டவரே விளக்கேற்றி வைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. தினந்தோறும் துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆராதனை செய்கிற ஒரு வீடாக எங்கள் வீடு இருக்க வேண்டும். அதுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் உதவி செய்வதற்காக கரங்களை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தீர்மானித்தபடியாகவே இதை செய்யும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? உதவி அவர் செய்வாராக. ஆகவே தேவனோடு கூட அந்த உறவு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குடும்ப ஜெபம் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் வியாதிகள் பலவீனங்கள் நீக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் நிருபம் 26ஆம் வசனத்தில், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்? 21ஆவது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தைகளினாலே வீணரானார்கள். சிந்தனைகளினால் என்ன செய்தார்கள்? வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செய்தது? இருளடைந்தது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டும். அதெல்லாம் செய்யலன்னு என்ன செய்யும்? இருதயம் இருள் அடையும். ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா இருதயம் என்ன செய்யும்? இருள் அடையும். ஒரு நாள் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் இருதயம் என்ன செய்யும்? இருள் அடையும். இருள் அடையும் என்று சொன்னால் நம்முடைய மனதில் ஒரு தெளிவு இருக்காது, சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, குழப்பம் இருக்கும்,
இருள் வரும் பொழுது பயம் வேற இருக்கும். இருள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அடையாளமாக உங்களுக்கு பய உணர்வு வரும். ஒரு நாள் நம்ம ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரவில்லை என்றால் இருள் நம்ம என்ன செய்யும்? வந்து மூடும். கார் இருள் நம்மை வந்து மூடும். ஊழியம் செய்யவில்லை என்றால் மனதில் இருள் வந்து மூடும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் இருதயத்துக்குள்ளாலே இருள் வராமல் பாதுகாத்துக் கொள்வார். இருள் வந்து விட்டது என்று சொன்னால் என்ன நடக்குமாம்? கீழே நீங்க வாசிக்கிறீர்கள் 22ஆம் வசனம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அதாவது பைத்தியம் பிடிச்சிரும். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? உடனடியாக அவனும் பைத்தியம் வராது. பைத்தியக்காரங்க மாதிரி நம்ம மாறிடுவோம். ஒரு தெளிவு இருக்காது, ஒரு தெளிந்த சிந்தை இருக்காது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சில சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி வராம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சிருஷ்டிகரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுது சேவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவள் என்ன செய்தார்களாம்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே, முதல்ல இருதயத்தில் இருள் வந்தது, அப்புறம் இருதயத்தில் என்ன செய்தது? இச்சை வந்தது. அதற்கு பிறகு ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவளை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அசுத்தமான கிரியைகள், பாவம், காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது 26ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வீடுகளில் ஜபத்துக்கு பதிலாக அதிகமாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை நம்ம தொழுது சேவிக்கிறோம். சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறோம். இந்த உலகத்தில் அநேகர் அவர்கள் நம்முடைய நேரத்தை அதிகமாக நம்ம வீண் பண்ணுகிறோம். அதிகமாக சினிமா பார்க்குற வீடுகளில், அதிகமாக சினிமா பார்க்குற வீடுகளில், அசுத்தமான காரியங்களை, சீரியல், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற வீட்டில் என்ன வரும் என்றால் சாபம் வரும். தேவன் அந்த வீட்டில் உள்ளவர்கள் இச்சை ரோகங்களுக்கு என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். ஆகவே நாம் எப்படிப்பட்டதான காரியங்களை வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை குறித்து நாம் கவனிக்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எதை நம்ம பார்க்குறோம்? எந்த மூவி பார்க்குறோம்? கிறிஸ்தவங்க விசுவாசிகள் அப்படின்னு தான் பெயர். ஆனால் மேக்சிமம் எல்லாருமே ஒரு டெய்லி ஒரு படமாவது பார்க்குற ஆட்கள். பார்க்கலன்னா தூக்கம் வராதில்லை. ஒரு அதிகாரம் படிக்காட்டால் கூட தூக்கம் வந்துடும். ஒரு சினிமா பார்க்கலன்னா தூக்கம் வரவே வராது. ரெகுலராக சீரியல் பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்கலாம். இன்னும் இதே போல ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அவள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து அவள் எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத அந்நிய காரியங்கள், அந்நிய விக்கிரகங்கள் எது இருந்தாலும் அவைகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் நம்மை அசுத்தமான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். அதன் பின்பு இச்சை ரோகங்களுக்கு என்ன செய்வாராம்? ஒப்பு கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே வியாதிகள் வருவதற்கு காரணம் பாவம். பாவத்திற்கும் வியாதிக்கும் தொடர்பு இருக்கிறது. நாம் பாவம் செய்வோம் என்றால், தவறு நம்முடைய வாழ்க்கையில இச்சை வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருப்போம் என்றால், தேவனுடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால், நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? இவ்விதமாய் வியாதிக்கு ஒப்பு கொடுப்பார். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 20, 21, 22 வசனங்கள். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியை, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம், துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய், சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள
பண்ணுவார். கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை விட்டு பின்வாங்கும் பொழுது, துர்க்கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் அவர் நமக்கு சாபமாக அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வியாதி வருகிறது என்பது அது இயற்கையான ஒன்று. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரோடு கூட உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்ம சேவிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 28ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தில் அதுதான் சொல்லி இருக்கிறது. உபாகமத்திலே, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால், இதெல்லாம் கீழே அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை என்ன செய்ய மாட்டார்? வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஆமேன், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நீங்கள் வாசித்த அந்த யாக்கோபு நிருபத்திலே கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவன் ஜெபம் பண்ண வேண்டும். அதோடு இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் 16வது வசனத்திலே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படின்ற வியாதி வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு எதிராக செய்கிற குற்றங்கள். பாஸ்டுக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது குற்றம் பண்ணீங்கன்னா வியாதி வரும், விபத்து வரும். சக விசுவாசியா இருக்கலாம். ஒருவேளை எந்த நபரை யாரை நம்ம காயப்படுத்தினாலும், யாரை நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அது நிமித்தமாய் தேவன் நம்மை தண்டிப்பார், வியாதியின் மூலமாய் தண்டிப்பார். ஆகவே மற்றவர்கள் நோகும்படி, மற்றவர்களுக்கு பாதிப்பு வர்றது போல எந்த காரியத்தையும் நம்ம செய்யாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த விளைவினை ஏன் வந்தது, இந்த வியாதி எனக்கு எதனால வந்தது அப்படிங்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? அறிக்கை செய்யுங்கள். மற்றவங்கிட்ட விரோதமா இருக்கிறீங்களா, பகையாக இருக்கிறீங்களா, அவர்கள் உங்களுக்கு மேல் அவர்களுக்கு வருத்தம் இருக்கும் என்றால் அது உங்களை பாதிக்கும். நீங்கள் அவர்கள் மேல கசப்பு வைத்திருந்தால், பேசாம இருக்கிறீங்க, உங்களுக்கு அவங்களுக்கும் இடையிலே நல்ல உறவில்லை, அப்ப உள்ளத்துக்குள்ளால என்ன இருக்கிறது? ஒரு விதமான மன கஷ்டம் இருக்கிறது. நல்லா பேசிட்டு இருந்தவங்க நீங்கள் அவங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தது நிமித்தமாக இப்போ அவங்க பேசலைன்னா உங்களுக்கு மனசாட்சியில் என்ன செய்யும்னா ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பே வியாதியாக மாறும். உள்ளத்தில் இருக்கிற பாதிப்பு இருக்கிறது பாருங்க, அது பாவம் செய்தாலும் சரி, ஒருவருக்கு விரோதமாய் செய்கிற தவறாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய உள்ளத்தை பாதித்து கொண்டே இருக்கும். யாராவது பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களிடத்துல போய் நாம் ஒப்புரவாக வேண்டும், அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும், சமாதானமாகிவிட வேண்டும். மற்றவர்கள் மேல பகை விரோதங்கள் இவைகளை உள்ளத்தில் வைத்திருப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு வியாதிகள் வர வாய்ப்புகள் உண்டு. பொறாமை உள்ளத்தில் இருக்கும் என்றால் வியாதி வரும். கசப்பு உள்ளத்துக்குள்ள வைத்திருந்தோம் என்றால் வியாதி வரும். ஆகவே இருதயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் சொன்னால் என்ன? அவர்கள் வாழ்க்கையில வியாதியும் வராதபடி கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நான் சுத்தமாய் வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். வஞ்சகம் எனக்குள்ளே வரக்கூடாது, கசப்பு எனக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. இச்சை என்ற இருதயத்தில் தங்கக்கூடாது ஆண்டவரே. என் உள்ளத்திலே குரோதம் இருக்கக்கூடாது. நான் பகைமையை மறைத்து வைக்கக்கூடாது. பழிவாங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அவ்வப்போது நான் மன்னித்து விடும்படியா எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? சுத்த இருதயம் உள்ளவளாய் மாற்றுவார். ஆண்ட கேளுங்க, ஆண்டவரே ரத்தத்தினால் என்ன கழுவுங்க, ரத்தத்தினால் என்ன பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தை கழுவும் ஐயா, இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்.
என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்திலே 18-19 வசனங்கள். வாயிலிருந்து புறப்படுவைகள், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை அவைகளே மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் என்று சொன்னால் அது நம்முடைய பாதிக்கும், நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். எவைகள்லாம் பாதிக்குமாம்? எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள்லாம் உள்ளத்துக்குள்ளாலே இவைகள்லாம் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் சரீரத்துக்கு வரவே வராது. ஆகவே இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இருதயத்தை எப்படி நாம் சுத்திகரிக்க முடியும்? 119வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 119வது சங்கீதத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? 119ஆம் சங்கீதம் 9வது வசனம், வாலிபன் தன் வழி எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. தினந்தோறும் வேத வசனத்தை ஒரு வசனமாவது நம்ம இருதயத்தில் தியானம் பண்ணுவோம் என்றால் இருதயத்தை கர்த்தர் சுத்தமாய் வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். பொல்லாத சிந்தனைகள் இல்லாமல் இருதயம் தூய்மையாய் இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தை வசனம் உதவி செய்யும். பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். என்னதான் சொன்னாலும் டெய்லி வீட்டை நம்ம பெருக்கிறது இல்லை, சில சமயத்தில் டெய்லி குளிக்கிறதும் இல்லை, அப்படி தானே? ஆமாம், சோம்பேறி தனத்தினால சரி நாளைக்கு சேர்த்து குளிச்சிடலான்னு அன்னைக்கு குளிக்க மாட்டோம். டெய்லி சில சமயத்தில் பாத்திரத்தை விளக்குறது நாளைக்கு விளக்கிக்கலான்னு போட்டுருவோம். காலில் பார்த்தா கரப்பாம்பூச்சி கிச்சனில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? டெய்லி பாத்திரத்தை விளக்கி சுத்தமாக வைக்கலைன்னா, கிச்சனை சுத்தம் பண்ணலைன்னா அடுத்த நாள் கரப்பாம்பூச்சி வரும். அன்னைக்கே வந்துடும், ராத்திரியே விசிட்டர்ஸ் நிறைய வருவாங்க. அதே மாதிரி நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் சுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. டெய்லி என்ன செய்ய வேண்டும்? நம்ம காலையிலும் மாலையிலேயும் இருதயத்தை சுத்தம் பண்ணி சுத்தமாய் வைத்திருப்போம் என்றால் பிசாசு நமக்குள்ள வரவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமான பிசாசு வரமாட்டான். உங்க வாழ்க்கை சுத்திகரிப்பு உண்டாகிறது வரையிலேயும் தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை வைத்து நாம் தியானம் பண்ணி, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவன் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் கொரிந்தியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொரிந்தியர் நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 30வது வசனம். 11வது அதிகாரம் 30வது வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிதானிக்க வேணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை 2 நாள் உபவாசிப்பதற்காக நிறைய பேருக்கு சீட்டு கையில் கிடைத்திருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் சீட்டை தூக்கி எங்கேயோ போட்டுட்டோம். இப்போ ஜபத்துக்கு வர்றது எல்லாத்தையும் மறந்துட்டோம். அநேக சபைகளில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு உபவாச ஜபம் வச்சுருப்பாங்க. அது இல்லைன்னா 3 நாள், கடைசி 3 நாள் இல்லை, போதாது. நாம் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 11, 12, 13 இந்த அதிகாரங்கள் எல்லாம் தீட்டு சுத்தமாகுதல் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது ஜலத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். பல விதங்களிலே சுத்திகரிப்பை பற்றி சொல்லி இருக்கிறது. நாம் நம்முடைய சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதை பற்றி இங்கே படிக்கிறோம். சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நம்ம உடைய சுத்தமாக வைத்துக் கொண்டால் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அதில் சார் இருதயம், அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இந்த சுத்திகரிப்பு பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். லேவியராகமத்திலையும் பல இடங்களில். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள், நம்ம விசுவாசிகள்னா இருதயத்தை சுத்தமாக வச்சிருந்தா போதும், வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லை.
நம்முடைய சரீர சுத்தத்தையும் கர்த்தர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சரீரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள, வீடை சுத்தமாக வைத்துக்கொள்ள, இருக்கிற இடத்தை சுற்றுப்புறம் எல்லாம் நீட்டாக வைத்துக்கொள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்படி வச்சிருந்தாலே பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க இஸ்ரவேல் தேசத்தை போய் பாருங்க, அமெரிக்க தேசங்களை பாருங்க, சில தேசங்களை பார்த்தா ரொம்ப சுத்தமா இருக்கும். அந்த நம்முடைய தேசத்தில் விக்கிரகங்கள் நிறைய இருக்கிறது போலவே இந்த தேசம் அசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது, இருள். ஆகவே சுத்தமா இருக்க வேண்டும். அப்பொழுது வியாதிகள் வராமல், பலவீனங்கள் வராமல் காத்துக்கொள்வார். அதே போல நம்முடைய உண்கிற உணவு, நம்முடைய உணவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? லேவியராகமத்தில் வாசித்து பாருங்க, 3வது வசனம், 11 அதிகாரம் 3வது வசனம். மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாய் இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான எல்லாமே நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எது புசிக்கலாம், எது புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறது. நண்டு, நாரை, வண்டு, பாம்பு, பல்லி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று இந்த பைபிளில் வாசிக்கிறோம். ஒரு மருத்துவர் சொல்றாங்க, மருத்துவ ஆராய்ச்சியில் சொல்லப்படுவது தெரியுமா? நம்மெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளவை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் சொல்ல அடித்து புசின்னு சொல்லிட்டாராம். யார்கிட்ட? பேதுருட்டு அடித்து புசின்னு சொன்னாராம். அது சொப்பனத்தில், அதாவது அவர் சொன்ன அர்த்தம் வேற, ஆவிக்குரிய அர்த்தத்துக்காக தான் சொன்னார். அதனால எல்லாத்தையுமே அடித்து புசிக்கலான்னு சொல்லி ஒன்னையுமே விடுறதில்லை. ஆனால் நச்சுத்தன்மை உள்ளவைகள், நண்டும் சரி, இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே, அவைகள் எல்லாமே நச்சுத்தன்மைகள் இருக்கிற, செதில் இல்லாதது, செதில் இல்லாதது, அதே போல சிறகு இல்லாதது, அது எல்லாமே புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறது. இது மருத்துவ ஆராய்ச்சியின்படி பார்த்தால் அதில் இருக்கிற நச்சுத்தன்மை நிமித்தமாக மனிதனுக்கு பயங்கரமான கெடுதல் இருக்கிறது. மனிதனுடைய அதாவது ஆரோக்கிய குறைவில் ஒரு முக்கியமான காரணம் இந்த விதமான சில உணவு பழக்கங்கள். சில உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார். தவிர்த்து விட்டால் உங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். சிலதை வேணுமானா கொஞ்சம் கொஞ்சம் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உணவில் சில காரியங்கள் தவிர்க்கப்படணும். பைபிளில் சொல்லிக்கிறது கை கொண்டாலே போதும், கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. லேவியராகமம் 11 அதிகாரம், 12 அதிகாரம், 13 அதிகாரத்தை நம்ம தெளிவாய் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடந்தாலே அநேக வியாதிகளிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு நமக்கு தேவை. தவறான ஆகாரங்களை நம்ம புசிக்காமல் சரியான ஆகாரங்களை புசிக்க வேண்டும். கட்டுப்பாடு உள்ளவர்களாக என்ன புசிக்க வேணும்? அந்தந்த நேரத்து குறித்த காலத்துக்குள்ளே ஆகாரத்தை புசிக்க வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும். வேதாகமத்தில் நீங்கள் நீதிமொழியின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள், 25:16. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். ஆமா, வசனத்தில் எல்லாமே இருக்கு. அதாவது நீ டாக்டர்கிட்ட போகாம இருக்கணும்னா பைபிள் நல்லா படிச்சாலே போதும். ஒழுங்கா பைபிள் படிச்சோன்னு சொன்னா டாக்டர்கிட்ட அதிகமாக போக வேண்டியது இருக்காது. டாக்டர் கொடுக்குற ஆலோசனைக்கு அதிகமாய் வேதாகமம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. அதிகமாக என்ன செய்ய? சாப்பிடாது, ஓவரா சாப்பிடாது. அதாவது புசிப்பின் அடிப்படையில் தான் சாவு என்றதே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எதை சாப்பிடணுமோ, விளக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வசனத்தில் இருக்கிறது. ஆகவே அதன்படி நாம சரியாய் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நாம் மிகவும் உத்தரவாதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீங்கள் வாசித்த அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனம், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் என்ன செய்கிறது? நடுங்குகிறது. ஏன் நடுங்குகிறது? கீழே நீங்க வாசிங்க, 3வது வசனம். என் ஆத்துமா மிகவும் மிகவும் என்ன செய்கிறது? வியாகுலப்படுகிறது. டிப்ரெஷன், மனதுக்கு வந்து என்னன்னா அழுத்தம் அதிகமாச்சுதுன்னா ஹார்ட் ரொம்ப அழுத்தமான வெடிக்கும். ஆமா, மனதிற்கு என்ன செய்யக்கூடாது? அதிகமாக டென்ஷன், அப்புறம் மன அழுத்தம் என்று சொன்னால் அதிக பாரம், அதிகமான கவலை, இதெல்லாம் நம்ம வந்து அழுத்தும் போது நம்முடைய சரீரத்தை அது பாதிக்கும், ஆரோக்கியம் கெட்டு போகும். ஆகவே வேதம் எச்சரிக்கிறது, நாம் என்ன செய்யக்கூடாது? வியாகுலப்படக்கூடாது. தாவீது சொல்றான் 8வது வசனத்தில் பாருங்க, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்க. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரின் விண்ணப்பத்தை
கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆகவே தன் பிலிப்பியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பா. கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம எங்கே போகணும்? ஆண்டுடைய சமூகத்தில் போக வேண்டும். கஷ்டமாக இருக்கும் பொழுதெல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்கணும். அன்னால் தேவ சமூகத்தில் போய் அழுதாள். அவருடைய இருதயத்தின் பாரமெல்லாம் நீங்கிட்டு அவருடைய கற்பத்தை கர்த்தர் ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றினார். அவருடைய கற்பப்பை அது பிள்ளை பெறக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருந்த மலடியாக இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அவருடைய கற்பத்தை ஆரோக்கியமாய் மாற்றினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே டிப்ரெஷன், மன அழுத்தம், கவலை இதற்கு இடம் கொடுக்காதபடி நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவர் எனக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். அவர் பார்த்து கொள்வார். அவர் மேல் என் பாரத்தை வைத்து விடுகிறேன். கர்த்தர் மேல் என்ன செய்ய? பாரத்தை வைத்து விடு. அவர் என்ன செய்வார்? உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒரு நாளும் தள்ளாடவே விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆக ஒரு நாளும் நாம் கவலைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசி விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கமடைய விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒருபோது என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தமான வசனங்களை எடுத்து நம்ம வாசிக்கணும். வாக்குத்தத்தமான வசனங்கள் எடுத்து வாசித்து விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அங்கே விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா மனக்கவலை என்ன செய்யாது? வராது. மனக்கவலையை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. எத்தனை மனக்கவலையிலிருந்து வெளியே வரணும்னு விரும்புகிறீங்க? இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும்னு விரும்புகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கே விடுதலை தரப்போக ஆரோக்கியமான வாழ்வு தேவன் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே, என்னை குணமாக்குவீராக. நான் ஆரோக்கியமாய் வாழ எனக்கு உதவி செய்வீராக. என் சர்வ ஆரோக்கியத்தை பற்றி நேரனோடு கூட பேசினீர் ஆண்டவரே. என் மனதை நான் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. என் இருதயத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. என் சிந்தையை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. என் சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகள் ஒன்று வராமல் கர்த்தர் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிறதான அந்த நிலைமையில் அந்த தேவன் நமக்கு மாற்றத்தை தருவார். நாம் ஆரோக்கியமாய் வாழ முடியும். மற்றவர்களும் நாம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு அவர்களுக்காய் ஜெபிக்க முடியும். வியாதிஸ்தருக்காய் நாம் ஜெபிக்க வேணும். நாம் வியாதிப்படும் போது தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் இந்த பலவீனம் வந்தது? ஏன் இந்த வியாதி வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். தேவனுடைய தண்டனைகளுக்கும் கோபங்களுக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி காப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். பொறாமை இருக்கும் என்றால், இச்சை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால், கசப்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், பகைமை உள்ளத்தில் இருக்கும் என்றால் உள்ளத்திலிருந்து அவைகளை அகற்றிவிட வேண்டியது அவசியம். அக்கிரமக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவன் சொன்னது போல, அக்கிரமங்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுங்கள். பாவங்கள் அகன்று போவதாக, அக்கிரமங்கள் அகன்று போவதாக, பாரங்கள் அகன்று போவதாக, இச்சைகள் அகன்று போவதாக, கசப்பு அகன்று போவதாக, பகைமை அகன்று போவதாக, பொறாமை அகன்று போவதாக, இருதயத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் அகன்று போவதாக என்று சொல்லி கரத்தை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர் எல்லா விதமான ஹல்லேலூயா அசுத்தங்களும் உள்ளத்தை விட்டு நீங்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். பரிசுத்த இரத்தத்தினாலே உங்கள் உள்ளங்களை அவர் இப்பொழுதே கழுவி உங்களை சுத்தமாக்குகிறார். உங்கள் சரீரத்திலே தேவனுடைய வல்லமை பாய்ந்து வந்து உங்களை விடுவிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளை கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை நீ விடுவிக்கிறதுக்காய் நன்றி, என்னை சுகமாக்குறதுக்காய் நன்றி. ஓ, என் குடும்பத்திலே பலவீனம் வராதபடி, ஆண்டவரே வியாதி வராதபடி தேவன் என்னை காத்துக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதியை பற்றிய பயத்தை கர்த்தர் இன்றிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை விட்டு மாற்றி போடுகிறார். வியாதியை பற்றிய பயம் சிலருடைய உள்ளங்களில் இருக்கிறது.
ஹார்ட் அட்டாக் அந்த நபருக்கு வந்தது, இந்த நபருக்கு வந்து எனக்கு வந்து விடுமோ? கர்த்தர் வராமல் பாதுகாப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை போய் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாதியை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். கேன்சரை பற்றி நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். ஹார்ட் அட்டாக்கை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். பல கேள்விப்படுற வியாதிகளை பற்றி எல்லாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரை நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை கர்த்தர் தருகிறார். அற்புதம் நடக்கிறது. தேவனுடைய அதிசயமான கரத்தை கர்த்தர் நீட்டுகிறார். விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. எஸ் லார்ட், உம்முடைய வல்லமை நீ அனுப்புகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். எங்கள் சரீரங்களை கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான இச்சை ரோகங்கள், எல்லா விதமான பாவ ரோகங்கள், எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான பலவீனங்கள் எங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி போவதாக. எங்கள் வாழ்க்கையில் அவைகள் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். ஓ, ஆரோக்கியமாய் வாழும்படியாய் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி இருக்கிறது. அதே போல ஆண்டவரே, பலவீனம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளக்கூடாது, எங்கள் குடும்பங்களை மேற்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட சாபங்கள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களாக, பரிசுத்தமாய் ஜீவிக்கிற மக்களாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே எல்லா விதமான பலவீனங்களையும் கட்டுகளையும் அவிழ்த்ததுக்காய் ஸ்தோத்திரம், அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம், விடுவித்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை ஆரோக்கியமாய் வாழும்படி நீர் வாக்கு தந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் இந்த நேரத்தில் நாம பாட போகிறோம். ஜெபத்தோடு பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு என்று காணிக்கை மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. once again சத்தமாக ஆராதிக்க
விசுவாசிகள் கர்த்தர் நம்மை குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா. நம்மை ஆரோக்கியமாய் வைத்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஆரோக்கியமான வாழ்வு வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். செழிப்பான வாழ்வை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்றும் என்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.